ஒரு அழகான ஒரு அற்புதமான பதிவு. நிறைய வாடிக்கையாளர்கள் இல்லை தெரிந்த நண்பர்களே நிறைய ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, சார் என்னுடைய ஜாதகத்தை நிறைய பக்கம் பார்த்துருக்குறோம், இது காசி ஜாதகங்கிறாங்க, காசிக்கு போய் சொல்கிறாங்க. இப்படி நான் காசிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து பல விதத்தில் சிக்கல்கள், சிரமங்கள், ஏகப்பட்ட பிரச்சனையை சந்தித்தேன். காசிக்கு போகாத வரைக்கும் கூட நல்லா இருந்தேன். அப்போ நான் காசிக்கு போகலாமா இல்லையா, இல்லை உண்மையான காசி ஜாதகம்னா என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு பதிவை நம்மக்கிட்ட தாட்டி வச்சாங்க. அப்போ இந்த உண்மையான காசி ஜாதகம்னா என்ன, எந்த ராசிக்கு இந்த காசி ஜாதகம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், எந்த ராசியினருக்கு துரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான பதிவு. நீங்கள் தேவையில்லாத வீண் வதந்தைகளை எல்லாம் யாருமே நம்ப வேணாம். உண்மையான காசி ஜாதகம் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் மட்டும்தான் இது காசி ஜாதகம். இதுக்கு நீங்கள் ஜோதிடம் தெரியலனாலும் பரவாயில்ல, வாடிக்கையாளர்கள் உங்களுக்கே இது பயன்பெறட்டும், நீங்களும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இது ஒரு அற்புதமான ஒரு அழகான பதிவு. இந்த பதிவை மறக்காமல் மற்ற நண்பர்களுக்கும், பல ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த பதிவை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நண்பர்களுடைய குழப்பத்தில் நிறைய இருக்காங்க. அவங்களுடைய குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு நீங்களும் ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ நம்முடைய சேனலை முதலாக நான் இப்போ தாங்க பார்க்குறவங்க சேனல் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த காசி ஜாதகம்னா என்ன, இந்த காசி ஜாதகத்துடைய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக காசிக்கு போனால் ஏன் அந்த தோஷம் விலகுது அப்படின்னு ஒரு தாட் அப்படின்னா, கால பைரவர் பிரம்மாவுடைய, அதாவது படைக்கும் கடவுளுடைய பிரம்மாவையே தலையை துடிச்சிடுறாரு. அப்போ அந்த தோஷம் அப்படிங்கிறது பிரம்ம கத்தி தோஷமாக அந்த காலபைரவருக்கு மாறுறதுனால அந்த காலபைரவரே காசிக்கு போய் அந்த கங்கையில் புனித நீராடி தினமுமே தன்னுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணினாரு அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு. அப்போ இந்த காசியில் இருக்கக்கூடிய ஒரு மகா தெய்வம் அப்படின்னா காசி விஸ்வநாதர், தாயார் பார்த்திங்கன்னா விசாலாட்சி அம்மா, இவங்க தான் அங்கே குடிக்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த காசியில் நம்மளுக்கு என்ன ஒரு சிறப்பு, ஒரு சூட்சமமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் எல்லாத்துக்குமே. அப்போ காசியில் ஒரு 5 ஒரு அற்புதமான நிகழ்வுகள்லாம் இருக்குது. அப்போ என்னது அப்படின்னா, காசியில் உண்மையாலுமே கருடன் பறக்காது. அடுத்தது, காசியில் மட்டும் எவ்வளோ ஒரு வாசம் உள்ள பூவாக இருந்தாலும் அது மணக்காது. அதே மாதிரி 3வது, பல்லி காசியில் மட்டும் ஒலிக்காது, சத்தம் போடாது. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி காசியில் மாடு மட்டும் முட்டவே வராது. மாடு பக்கத்தில் போனாலும் அப்படியே தான் கம்முன்னு தான் போகும், முட்டாது. அதை விட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, காசியில் எரிக்கப்படக்கூடிய பிணங்கிறது நாரவே நாராது. எந்த ஸ்மெல்லு, கெட்ட ஸ்மெல்லும் அடிக்காது. நீங்கள் மற்ற சுடுகாட்டிலெல்லாம் போய் போனால் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல்லு, கெட்ட ஸ்மெல் அடிக்கும். ஆனால் காசியில் மட்டும் எரிக்கப்படக்கூடிய பிணத்திலிருந்து எந்த ஒரு வாசமும் வராது. இதுதான் உண்மை. இந்த காசியிலே பார்த்தீங்கன்னா 64 தீர்த்த கட்டடம் இருக்குது. அப்போ இந்த தீர்த்த கட்டடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா 4 தீர்த்தம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் கண்டிப்பாக நீங்கள் குளிச்சே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு கர்ம தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி கங்கையுடைய தீர்த்தம், ஞான பாவிங்கிறக்கூடிய ஒரு தீர்த்தம், அடுத்து 3வது சக்கர தீர்த்தம், அடுத்தது பார்த்தீங்கன்னா மணி தீர்த்தம் அப்படின்ட்டு. இந்த 4 தீர்த்தத்தில் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக குளிச்சிங்கன்னா உங்களுடைய கர்ம தோஷம் விலகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ இந்த கர்மம் அப்படின்னா முதல்ல என்ன, கர்மத்துக்கு காரகன் யார்? அப்போ இந்த கர்மத்துக்கு காரகன் மூலமாகத்தான் ஒருத்தருக்கு தோஷம் ஏற்படுது.
அப்போ காலச்சக்கரத்தில் 10வது ராசி அப்படிங்கிறது தான் கர்மஸ்தானம் அப்படின்னு பேர். அப்போ காலச்சக்கரத்தில் 10வது ராசி என்ன ராசி? மகர ராசி. அப்போ மகர ராசியுடைய அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா அவர் சனி பகவான் தான். அப்போ இந்த சனி பகவான் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் கர்ம தோஷங்களை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு தேவன். அப்போ அந்த சனி பகவான் உங்களுடைய லக்னத்திற்கு எந்த இடங்களில் இருக்கிறாரோ அதுதான் கர்ம தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயம். சனியினால் தோஷம். அப்போ அந்த சனியினால் தோஷம் ஏற்படக்கூடியவங்க தான் இந்த காசிக்கு போகணுமே தவிர மற்றவங்க போனால் அது துரதிர்ஷ்டம். இவங்க நான் சொல்லக்கூடியவங்க போனால் அந்த தோஷம் விலகி அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தமாக மாறும். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு. அப்போ இந்த பதிவு மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாமில்ல? கண்டிப்பாக நீங்கள் இதுவரைக்கும் ஷேர் பண்ணலைனாலும் இப்போ இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு எல்லாத்துக்குமே பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். அப்போ ஒருத்தருடைய லக்னத்திற்கு நீங்கள் 12 லக்னத்தில் ஏதோ ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. உங்கள் லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அது காசி ஜாதகம். அப்போ 3ஆம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னாவே உங்களுடைய தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, புதிய முயற்சி, உங்களுடைய அணுக்களுடைய வீரிய தன்மை முதல்ல பாதிக்கப்படும். உங்களுடைய முயற்சிகள் தடைப்படும். இப்படிப்பட்ட இடத்துல 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்துட்டா அது ஒரு விதத்தில் காசி ஜாதகம் அப்படிங்கிறத நம்ம முடிவெடுத்துக்கலாம். அடுத்தது உங்களுடைய லக்னத்திற்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிரி, நோய், கடன், வம்பு, வழக்கு, உபத்திரவம் என்று சொல்லக்கூடிய இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னாவே கண்டிப்பாக இது ஒரு காசி ஜாதகம். அப்போ இப்படிப்பட்ட இடத்துல 6ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சனி இருந்தால் கடன் நிச்சயமாக வாழ்க்கையில் ஏற்பட்டே தீரும். அந்த கடனால் சில அவமானங்களை அந்த ஜாதகர் சந்திச்சே தீரணும். அந்த கடனால் அவமானத்திலிருந்து மீறணும்னா அந்த காசியில் போய் அந்த தோஷத்தை கழிக்கணும். இதுதான் அந்த காசியுடைய ஜாதகத்துடைய விஷயம். அது எப்போ போகணும், எந்த நேரத்தில் போகணும்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஒரு டாக்டர்கிட்ட அப்படின்னாவே 11 மணிக்கு தான் அந்த டாக்டர் வருவார். அப்படின்னா நம்ம காலையில் 8 மணிக்கே போய் அந்த டாக்டர்கிட்ட உட்காந்துட்டோம்னா அந்த டாக்டர் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வு தரும். அதே மாதிரி ஒரு பரிகாரம் உங்களுக்கு பலன் அளிக்கும்னா அந்த கிரகத்துடைய தசா புத்திகள் வரும்பொழுது போய் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் போய் பண்ணினா தான் உங்களுக்கு பிரச்சனை தீர்மை தவிர மற்ற நேரங்களில் போகிறது கொடுப்பனை இல்லை. அதையும் நல்லா புரிஞ்சுக்குங்க. கண்ட நேரத்தில் காசிக்கு போகக்கூடாது. அடுத்தது உங்களுடைய லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அது நீங்கள் எந்த லக்னமாக வேணுமாலும் இருங்க. அப்போ 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருனாவே உங்களுடைய உயர்கல்வி தடை தாமதத்தை கொடுக்கும். குலதெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்காது. படிக்கக்கூடிய மாணவர்களுடைய ஆராய்ச்சி திறன், வெளியூர் வெளிநாடு சார்ந்த உயர்கல்வி படிப்புகளில் நிச்சயமாக ப்ராப்ளங்களை கொடுத்தே தீரும். அதன் மூலம் கர்ம தோஷத்தை கொடுக்கும். தந்தைக்கு மகனுக்கும் உள்ள உறவுகளில் பல சிக்கல்களையும் வருத்தத்தையும் சங்கடங்களையும் கொடுத்து உங்களுக்கு 9ஆம் இடம் காரகம் ரீதியாக ஒரு கர்ம தோஷத்தை கொடுத்துருவாங்க. அப்போ இந்த ஒரு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அது ஒரு காசி ஜாதகம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இதுவே 12ஆம் இடத்துல உங்களுடைய லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்போ சனி பகவான் இருந்தால் அந்த படுக்கை அறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு கொடுக்கும். நல்ல தூக்கம் இல்லாத தன்மையை கொடுக்கும். என்னதான் முதலீடு சொத்து நிறைய வச்சிருந்தாலும் அந்த சொத்தை பாதுகாக்க முடியாத அளவுக்கு ஒரு தோஷத்தை கொடுத்துரும். அப்போ உங்களுடைய லக்னத்திற்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்னாவே அது ஒரு விதத்தில் காசி ஜாதகம் முடிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய லக்னத்திற்கு 3ஆம் இடத்தோட அதிபதி, 6ஆம் இடத்தோட அதிபதி, 9ஆம் இடத்து அதிபதி, 12ஆம் இடத்து அதிபதி, இந்த கிரகங்கள் சனியோட நட்சத்திரத்தில், சனியோட நட்சத்திரத்தை என்ன, பூசம், அனுசம், உத்திரட்டாதி, இது சனியோட நட்சத்திரம். அப்போ இந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அது காசி ஜாதகம் தான். இது இந்த இடத்துல உங்களுக்கு புரியாது. இந்த இடத்துல நல்லா விளக்கமாக சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு மேச லக்னம்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு ஒரு லக்கணத்தை மட்டும் சொல்கிறேன்.
மேச லக்னத்துக்கு 3ஆம் இடத்து அதிபதி யாரு? புதன். இந்த புதன் அது எங்க வேணாலும் 12 ராசிக்குள் இருக்கட்டும். அதுல பூச நட்சத்திரத்திலேயோ இல்லை அனுச நட்சத்திரத்திலேயோ உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயோ இந்த புதன் இருந்துட்டா அதுவும் சனியுடைய தாக்கத்தினால் காசிக்கு செல்லக்கூடிய ஜாதகம். அதே மேச லக்னத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதி யாரு? 6ஆம் இடத்து அதிபதியும் புதன் தான். அந்த புதனும் பூசத்திலே அனுசத்துல உத்திரட்டாதி நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தாலும் அதுவும் கர்ம தோஷம் தான், காசி ஜாதகம். இதே 9ஆம் இடத்து அதிபதி அப்படின்னா யாரு? குரு பகவான். இந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்துல பூச நட்சத்திரத்திலேயோ அனுச நட்சத்திரத்திலேயோ உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே இருக்குது அப்படின்னா அதுவும் காசிக்கு செல்லக்கூடிய ஜாதகம். இதே 12ஆம் இடத்து அதிபதி யாரு? அவரும் குரு பகவான் தான். இந்த குரு பூசத்திலேயோ அனுசத்திலேயோ உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயோ இந்த சனியோட நட்சத்திரத்தில் இருக்குன்னா இது காசி ஜாதகம், கண்டிப்பாக காசி போயே ஆகணும். அப்படி போனால் தான் உங்களுடைய கர்ம தோஷங்கள் விலகும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. அது எப்போ போகணும் அப்படின்னா உங்களுடைய லக்னத்திற்கு 3, 6, 9, 12ஆம் இடத்துல சனி இருந்து இந்த சனி திசையோ சனி புத்தியோ வரக்கூடிய காலங்கள் ஸ்டேஜ் அப்படின்னு ஆரம்பித்த உடனே நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய கர்ம தோஷம் விலகும். அப்போ கடன் வாழ்க்கையில் நீங்கள் கடனால் அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, பல சங்கடங்களுக்கு ஆளாகிட்டே இருக்கிறீங்க, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் கோட்சார ரீதியாக கூட நல்லா முடிவு பண்ணிக்கங்க. உங்களோட லக்னத்திற்கு கோட்சார ரீதியாக 3லேயோ 6லேயோ 9ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ கோட்சார ரீதியாக சனி பகவான் போறாலும் கூட நீங்கள் காசிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எந்த இடத்துல சனி பகவான் இருக்காரோ அந்த இடங்கள் சார்ந்த கர்ம தோஷம் ஆண்டவன் சத்தியமாக விலகும். இதுதான் உண்மை. இதை தவிர்த்து வேற எந்த லாஜிக்குமே இந்த காசி ஜாதகத்தில் வித்தியாசம் இல்லை. ஒன்றும் இல்லை, நீங்கள் மேச லக்னத்துக்கு 3ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம். ஆனால் மேச லக்னத்துக்கு சனி பகவான் 11ல் கோட்சாரத்தில் போகிறாரு, இதுவே 12ல் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த கிரகத்தோடைய தசையோ புத்தியோ வரணும்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு 12ல் சனி வருது அப்படின்னாவே நீங்கள் அந்த டைமில் கூட காசிக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். அப்போ போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 12ஆம் இடம் தாம்பத்தியம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துக்கு 3, 6, 9, 12ஆம் இடத்தோட அதிபதி கிரகத்துடைய தசையோ புத்தியோ நடக்குது அப்படின்னாலும் அந்த கிரகத்தோட தசையோ புத்தியோ நடக்கக்கூடிய காலத்தில் பர்டிகுலராக புத்தியை மென்ஷன் பண்ணுங்க, இல்லை திசையை மென்ஷன் பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் காசியில் போய் நான் சொன்ன மாதிரி இந்த 4 தீர்த்தத்தில் நல்லா குளிச்சுட்டு சிவனையும் தாயாரையும் நல்லா வழிபாடு பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குதோ 3ஆம் இடத்துல இருக்குதா என்னோட முயற்சி தடைபடக்கூடாது, காரியம் வெற்றி ஆகணும், வெற்றி அடையணும், தன்னோட முயற்சி பலிக்கணும் அப்படின்னு நல்லா வேண்டி அடுத்தது 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருன்னா எனக்கு கடன் பிரச்சனை எவ்வளவோ இருந்தாலும் இந்த கடன் இத்தோடு விலகணும், எதிரி வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனை தீரணும். 9ஆம் இடத்துல இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி நிலையில் தேக்கம் இருந்ததுன்னா அவங்க போய் இப்படி கல்வி நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரணும், வெளிநாடு வெளியூர் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும், கடவுளுடைய அனுகிரகம் எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி. அதே மாதிரி 12ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்க என்னுடைய தாம்பத்திய சுகம் இனிக்கணும், அதில் இருக்கக்கூடிய தோஷம் விலகணும், முதலீடு சொத்துக்களை நான் பாதுகாக்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த அமைப்பு உள்ளவங்க எல்லாமே காசிக்கு போய் சரியான நான் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த நான் சொல்லக்கூடிய தீர்த்தத்தில் குளித்து நீங்கள் அந்த காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி தாயாரையும் முறையாக வழிபட்டுட்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு காசி ஜாதகத்தினால் ஏற்படக்கூடிய கர்ம தோஷங்கள் 100% விலகியே தீரும். இது நான் அனுபவத்தில் இது நிறைய கண்டுபிடித்த உண்மை. நிறைய பேர் அது சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. இதுக்கு வயசு வரம்பு தேவையில்லைங்க. 5 வயசு இருக்கிறவங்களும் காசிக்கு போகலாம், 50 வயசு இருக்கிறவங்களும் காசிக்கு போகலாம், 70 வயசுலேயும் காசிக்கு போகலாம். வயது வரம்பு இல்லை. ஆனால்
காசிக்கு போகணும்னு ஒரு ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க மட்டும்தான் போகணுமே தவிர மற்றவங்க போகக்கூடாது. இதில் பர்டிகுலராக நான் 3, 6, 9, 12 லக்னத்துக்கு இருந்தால் அது காசி ஜாதகம்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த சனி 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாவத்தை தோக்கடிக்கக்கூடிய ராசி அப்படின்னா 2வது ராசி தோத்துரும். 3வது ராசி தோக்கடிக்கக்கூடிய ராசி 2வது ராசி. 6வது ராசியை தோக்கடிக்கக்கூடிய ராசி 5வது ராசி. 9வது ராசி தோக்கடிக்கக்கூடிய ராசி 8வது ராசி. 12வது ராசியை தோக்கடிக்கக்கூடிய ராசி 11வது ராசி. அப்போ உங்கள் ஜாதகத்தில் அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 2, 5, 8, 11 சனி இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே நீங்கள் மற்றவங்க சொல்கிறாண்டு தயவு செய்து காசிக்கு போகாதீங்க. அப்படி இந்த 2, 5, 9, 11 சனி இருக்கிறவங்க காசிக்கு போனீங்கன்னா அந்த காசியில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்காது. காசிக்கு போனதுக்கப்புறம் துரதிர்ஷ்டம்தான் அதிகமாக நடக்குமே தவிர அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இதுதான் முழுமையான காசி ஜாதகத்துக்கு உண்டான கொடுப்பினை. இப்படி எல்லாம் இருந்தால் நீங்கள் அந்த காசிக்கு போய் உங்களுடைய கர்ம தோஷத்தை விலக்கி வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. நான் சொல்கிற நேரம் அப்படிங்கிறது நைட்டு 12 மணிக்கு தான் இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு எப்படியாச்சும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கிறதுக்காக பண்ணுறேன். மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்களோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே.